Good morning, boys. Today we discuss chapter 2 data abstraction. Already we discussed this chapter. What is data abstraction, abstract data types, and the next constructor and selectors. So constructor is a function that builds that abstract data type, and selectors are the function that retrieve the information from a data type. Next we discuss about list and tuples. So today we discussed list and tuples. What is list and tuples? These two data types is considered as a abstract data type. You can create an abstract data type using list and tuples. So list to tuples use பண்ணி நாம என்ன பண்ணுவோம் அப்படினா abstract data types create பண்ணுவோம் to enable us to implement the concrete level of our data abstraction. That is நம்மளோட data abstractionக்கு we used the list and tuples. Some languages like Python provide a compound structure called pair. So in the list and tuples pairs அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வழியா ஒரு ஸ்ட்ரக்சர் வழியா நாம என்ன பண்ணலாம் அப்படினா we can create data types using pairs which made up of list or tuple. So pair is made up of list or tuple. pairங்கிற ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படினா list and tuple வழியா நம்ம கிரியேட் பண்ணலாம். So இது வந்து abstract data type உடைய component. The first way to implement pair is with the list construct. So இப்போ first list வழியா எப்படி ஒரு pair கிரியேட் பண்றது, tuple வழியா that is tuple வழியா எப்படி ஒரு pair கிரியேட் பண்றது. So அப்ப pairங்கிறது பாத்தீங்க அப்படினம்னா ஒரு மெத்தட், ஒரு ஸ்ட்ரக்சர் எதுக்கு data abstractionக்கு. data abstractionஐ எப்படி கிரியேட் பண்ணனும், that is abstract data டைப்பை வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா பேர்ஸ்ங்கிற ஒரு காம்பனன்ட் வழியா தான் நம்ம கிரியேட் பண்றோம். சோ அந்த பேர்ஸ்ங்கிற காம்பனன்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்டும் டியூபிளும் வச்சு கிரியேட் பண்ணுவோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லிஸ்ட் வச்சு எப்படி லிஸ்ட் கான்ஸ்ட்ரக்ட். சோ லிஸ்ட் வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் டியூபிளை வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் list tuples அப்படிங்கிறது. சோ இது ரெண்டும் ஒரு டேட்டா டைப்ஸ். எதுக்கு அப்படினம்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு. இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ல பைத்தான் மாதிரி லாங்குவேஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படினம்னா இந்த பேர்ஸை யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. எதுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்றதுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கும். அதாவது இன்டீஜர் இருக்கும், ஒரு நம்பர் நார்மல் ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஃபிராக்ஷனல் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இது என்னோட காம்பினேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஏடிடி அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து எதை வழியா பண்ணலாம்னா பேர் வழியா. அப்போ பைத்தான் மாதிரியான லாங்குவேஜஸ் பைத்தான் ப்ரொவைட்ஸ் அ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கால்டு பேர்ஸ். ஸோ பைத்தான் வந்து எதை கிரியேட் பண்றாங்கன்னா பேர் அப்படிங்கிற மூலியமா. பேரை நம்ம எப்படி எதன் வழியா நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் லிஸ்ட் or tuple. So அப்ப first list வழியா எப்படி ஒரு pair கிரியேட் பண்றது, அதே மாதிரி tuple வழியா எப்படி ஒரு pair கிரியேட் பண்றது, அது எப்படி ஒரு data abstractionக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. So first one list. List is a constructed by placing expressions within square brackets separated by commas. So list la ஒரு items placing the expressions or placing your values with the square brackets குள்ளார within square brackets குள்ளார கொடுக்கணும், separated by commas. அத வந்து நம்ம comma வழியா separated பண்ணனும். So such an expression is called list literal. List can store multiple values. Each value can be of any type and can be even be another list. இது ஒவ்வொரு லிஸ்ட்ன்றது மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும், அதுல நிறைய வேல்யூஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வேல்யூஸும் இருக்கலாம், அல்லது இன்னொரு லிஸ்ட் கூட உள்ள இருக்கலாம், ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. For list is 0, 20. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும்னு இல்லை, என்ன வேணாலும் வேல்யூஸ் இருக்கலாம். இவங்க எக்ஸாம்பிளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 10, 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். The elements of list can be accessed in two ways. ஸோ இந்த லிஸ்டோடைய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன வேல்யூஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 10,
20 அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இந்த 10 20 எப்படி ஆக்சஸ் பண்றது, நம்ம எப்படி வெளியில ரெட்ரீவ் பண்றது, எடுத்து நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னம்னா ஜஸ்ட் அப்படியே அதனுடைய வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா வேற ஒரு வேரியபிளில் பைண்டிங் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேர்ஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னம்னா எலிமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக லிஸ்ட் ஆஃப் 0 லிஸ்ட் ஆஃப் 1 அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? So the example of list 10 20, the element of a list can be accessed in two ways. The first way is via our familiar method multiple assignment, which unpacks a list into its elements and bind each element to a different name. So பாருங்க example list 10 20 xyல அசைன் பண்ணிடுறது. சரிங்களா? இந்த லிஸ்ட்டை வந்து அந்த வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணிடுறது. இதுதான் வந்து நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், நார்மலாக அசைனிங் த மெத்தட். இது நம்மளுடைய ஃபெமிலியரான மெத்தடு. எக்ஸ் ஒய் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய்ல எதை அசைன் பண்ணிட்டாங்க, லிஸ்ட்டு. ஸோ அப்போ எக்ஸுங்கிறதுக்குள்ளார என்ன இருக்கும், 10 அப்படிங்கிறதும் ஒய்க்குள்ளார 20 அப்படின்னு இருக்கும். இந்த above example x will become 10 and y will become 20. The second method for accessing the elements in a list is by the element selection operator, also expressed using square brackets. Unlike a list literal, a square bracket expression directly following another expression do not evaluate to a list value, but instead selects an element from the value of preceding expression. So இது second method பாருங்க, list of 0 அது 10, so list of 1 அப்படின்னா 20. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துறது, ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ மாதிரி கொடுத்துட்டு அதை எடுக்கிறது தான் செகண்ட் மெத்தடு. ஸோ இந்த above எக்ஸாம்பிள் மென்ஷன்ட் above மேத்தமெட்டிக்கலி அது சிமிலர் மெத்தட் என்னன்னா செட் மெத்தட் மாதிரி. ஸோ மேத்தமெட்டிக்கில் இருக்கக்கூடிய செட் மெத்தட் மாதிரி லிஸ்ட்டு 0, 10 1, 20னா 0னா அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது, 10ங்கிறது அதனுடைய வேல்யூ, 1ங்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன், 20ங்கிறது வேல்யூ. ஸோ இதுதான் என்ன பாருங்க, அது ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ரவுண்டட் பிராக்கெட்ஸ்ல இப்படி கொடுத்துருக்காங்க, கமான்னு கொடுத்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 10 உடைய இண்டெக்ஸ் பொசிஷன், 20 ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், பிராக்கெட்ல நம்ம கொடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல நீங்க அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் பேர். இப்படி கொடுத்தீங்கன்னா அது பேர், அதாவது அதனோட வேல்யூ அது எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ரெண்டையும் இணைச்சு சொன்னீங்க அப்படின்னம்னா அதுக்கு பேரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, எனி வே ஆஃப் பண்டிலிங் two values together into one can be considered as a pairs. ரெண்டு வேல்யூஸை ஒரு ஆப்ஷன் ஒரே இதுக்குள்ளார பைண்ட் பண்ணி வச்சோம்னா this is called as pairs. So list or common method to do so, therefore list can be called as pairs. So list என்ன சொல்லலாம், நம்ம pairs ன்னு சொல்லலாம். So representing rational numbers using list, rational numbers இருக்கு இல்லையா, fractional numbers, அதை வந்து எப்படி லிஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்றதுன்னு சொல்றாங்க பாருங்க. So numeric and so rational numbers நம்மளுடைய fractional numbersக்கு ஒரு numerator இருக்கும், ஒரு denominator இருக்கும். So rational nd, return nd. So numerator x அப்படினம்னா அதனுடைய first x of 0 ஓட வேல்யூ, denominator x அப்படினம்னா x of 1 அப்படிங்கறத வேல்யூ நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் டியூபிள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னம்னா லிஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் மட்டும் கிடையாது, 10 20ன்னு இதுக்குள்ளே இன்னொரு குட்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு நீங்கள் வேற ரெண்டு நம்பரை கூட எழுதலாம், அதையும் அது லிஸ்ட்டுன்னு தான் எடுத்துக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே 10 20 இன்னொரு ப்ராக்கெட்டில் ஒரு 40 15 போட்டுட்டு அது ஒரு குட்டி உள்ளுக்குள்ளார ஒரு ப்ராக்கெட்டில் எழுதி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ப்ராக்கெட் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னா 10 20 அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ப்ராக்கெட் 1. ஸோ அப்போ 3 வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட். நெக்ஸ்ட் டியூபிள் அப்படினும் பொழுது ரிமெம்பர் pair is a compound data type that hold two other pieces of data. So far we have provided you with two ways of representing the pair data type. The first way using list construct and the second way implement pairs with a tuple construct. So in the tuple பாத்தீங்க அப்படின்னா is a common separated sequence of values surrounded with parenthesis. அதாவது லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்கும், வேல்யூஸ் கேன் பி சேஞ்ச். பட் இங்கே வந்து ரவுண்டட் பிராக்கெட்ஸ் இருக்கும்,
வச்சிருக்கோம். the values cannot be changed in tuple. tupleல நீங்க once ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா we cannot change the any values. so இது வந்து tuple அப்படிங்கிறது. பாருங்க இங்க ரெட் ப்ளூ கிரீன் கொடுத்துருக்கோம். ஆனா எப்படி கொடுத்துருக்கோம்? bracket rounded bracketல கொடுத்துருக்கோம். a tuple is a common separated sequence of values surrounded with parenthesis. This is called as rounded bracket. Tuple is similar to a list. The difference between two is that you cannot change the elements of your tuple once it is assigned, whereas in a list elements can be changed. So அதான் difference. லிஸ்ட்டுக்கும் difference. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் more or less ஒரே மாதிரி தான். மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இதுதான். பட் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் நம்ம டேட்டாஸை சேஞ்ச் பண்ண முடியும். அதே டியூப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா டேட்டாஸ் கேனாட் பி அசைன் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதே டியூப்பிள் வழியாக நம்ம ரெண்டு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பாருங்க. 1, 2 நம்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ, நம்ஸ் ஆஃப் 1 அப்படின்னம்னா செகண்ட் வேல்யூ. ஸோ பாருங்க இங்க ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிங்கிறது அந்த வேல்யூஸை எடுக்கிறதுக்காக இருக்கு, அரேஸ் மாதிரி இருக்கக்கூடியதே தவிர இது லிஸ்ட் கிடையாது. சரிங்களா? லிஸ்ட்டுங்கிறது இது மாதிரி நீங்க ஃபுல்லா டோட்டலா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல வந்துச்சுன்னா தான் அது லிஸ்ட். ஸோ தட் த டேட்டா இஸ் 0 indexed, meaning you access the first element, that is nums of 0, and the second one nums of 1 அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் data abstraction in structures. so எப்படி structuresல data abstraction கொடுக்கறாங்க. as you already know that list allow the data abstraction in that you can give a name to a set of memory cells. for instance, in the game Mastermind you must keep track of list of 4 colors. so 4 colors இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். so predict red, blue, green and green or another one color. what list? so 4 colors இருக்கு. so what list do not allow us to do is name various parts of multiple item object. so இதுல green இருக்கு, we cannot change the colors இல்லையா? இது வந்து we can change the colors because நம்ம எதுல கொடுத்திருக்கோம்னா லிஸ்ட்ல. அதுவே நீங்க வந்து டியூப்பிள்ல கொடுத்திருந்தீங்கன்னா we cannot change. நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள் பாருங்க. பர்சன் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணீங்க? லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் ஐட்டம்ஸ்ல ஸ்டோர் பண்றது. ஸோ பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ, பாஸ்கர், so 994 222 and 1234 computerscience@gmail.com. so அப்ப இந்த ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்க அப்படின்னம்னா என்ன அப்படின்னம்னா, so இது வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்? யூசுவலா இதை வந்து லிஸ்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய நேமை வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. பட் such as representation does not explicitly specific each part of representation. அதாவது என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. பத்மஸ்ரீனா என்ன, பாஸ்கர்னா என்ன, 994 222 1234 computerscience@gmail.com இதெல்லாம் என்னன்றது தெரியும். இதனோட ஹெட்டிங்ஸ் தெரியாது. இதுதான் லிஸ்ட்டுக்கும் நார்மலா நம்ம ஸ்ட்ரக்சர்லயோ அல்லது கிளாஸ்லயோ நம்ம கொடுக்கறதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஊப்ஸ் கான்செப்ட்ல இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப் வச்சிருக்காங்க, இஸ் கால்ட் அஸ் அ கிளாஸ். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாஸ்ல யார் இருக்காங்கன்னா பர்சன் இருக்காங்க. பர்சன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றாங்க. கிரியேஷன் என்ன கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் நேம், அவரோட லாஸ்ட் நேம், ஐடி அண்ட் இமெயில் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னம்னா பத்மஸ்ரீன்னு வரும், லாஸ்ட் நேம் பாஸ்கர், ஐடியில தான் பார்த்தீங்கன்னா 999 அந்த 1234 வரும். மெயிலில் பார்த்தீங்கன்னா அவரோட மெயில் ஐடி இருந்தது இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெயில் ஐடி இருந்தது இல்லையா, அந்த மெயில் ஐடியை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது பாருங்க கீழே பார்த்தா உங்களுக்கு புரியும். பர்சன் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், மல்டி பார்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஸோ இது டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். பட் இது ஊப்ஸ்ல தான் யூஸ் ஆகுது. இது வந்து பைத்தான்ல யூஸ் ஆகிறதுக்கு தான் பேர்ஸ்ன்றதை யூஸ் பண்றோம். ஏன்னா பைத்தான் மாதிரி லாங்குவேஜஸ்ல பேர்ஸை யூஸ் பண்ணி தான் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க கிரியேஷன் ஃபங்க்ஷன் பிலாங்கிங் எ நியூ டேட்டா டைப். அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு வேரியபிள்ஸ்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி அண்ட் இமெயில். இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ P1 அதாவது மெயின் கண்டைன்ஸ் வந்து P1 பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்குள்ளார இது ஆப்ஜெக்ட். ஸோ பாத்தீங்க அப்படின்னா P1 அப்படிங்கிறது பர்சன்ற கிளாஸோடைய ஆப்ஜெக்ட். ஸோ எல்லாத்தையுமே கிளாஸ் அப்படிங்கிற முறையில பிரிச்சு வச்சுக்கிறது. ஈச் ஒன் ஆஃப் ஏ கிளாஸ். ஒரு பேக் எடுத்துக்கிட்டா அது ஒரு கிளாஸ், ஒரு ட்ரீன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு கிளாஸ், ஒரு பெஞ்சுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு கிளாஸ் அப்படி
அப்படிங்கிற மாதிரியான முறையில் அதை வந்து பிரிச்சுட்டு அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடுறது. சரியா? அப்போ பேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு கிளாஸ். பேர்ட்ஸுங்கிற கிளாஸுக்குள்ளார என்னென்ன ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா, பேர்ட்ஸ்லேயே என்னென்ன இருக்கு, க்ரோ இருக்கு, அதுக்கப்புறம் ஈகிள் இருக்கு, பேரட் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து அப்போ இதெல்லாம் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் எந்த கிளாஸை சேர்ந்தது அப்படின்னோம்னா பேர்ட்ஸ் அப்படிங்கிற காமனான ஒரு கிளாஸை சேர்ந்தது. ஸோ அப்படி இங்க பர்சன்ங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம்னா அதுல இருந்து P1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த P1 குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பத்மஸ்ரீங்கிற ஃபர்ஸ்ட் நேமும் பாஸ்கர்ங்கிற லாஸ்ட் நேமும் அவரோட ஐடியும் அவரோட இமெயிலும் இருக்கு. ஸோ இதுல நம்ம அவுட்புட் ஃபர்ஸ்ட் நேம் எடுத்தோம் அப்படின்னா பத்மஸ்ரீங்கிறது எடுக்கிறோம். ஸோ இது வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் டிஃபைன்ஸ் த ஃபார்ம் ஆஃப் மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ரெப்ரசன்ட் a person. Each definition adds a new data type. In the case of type name is person. So once defined, we can create a new variables, that is instance. We can also create a new P1, P2. So as it is a object or instant variables. So in this example, person is referred as a class. நான் சொன்னேன் இல்லைங்களா, person அப்படிங்கிறது class or P1 அப்படிங்கிறது referred as an object or a instance. P1ங்கிறது அந்த கிளாஸுக்காக கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ். சரிங்களா? சோ அந்த கிளாஸை நம்ம கால் பண்றதுக்காக அந்த கிளாஸை யூஸ் பண்றதுக்காக நம்ம கொடுத்த இன்ஸ்டன்ஸ். யூ கேன் திங்க் ஆஃப் a class person as a cookie cutter and P1 as a particular cookie. ஸோ P1 person அப்படிங்கிறது ஒரு குக்கி கட்டர். ஒரு குக்கி கட்டருக்கு இருக்கக்கூடிய குக்கீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய இதில் இருக்கிறது. ஸோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய விஷயம். நெட்வொர்க்கில் குக்கீஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த குக்கீஸில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸோ அதில் ஒவ்வொரு குக்கியும் நம்ம P1 P2 அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றியான டீட்டெயில்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? ஸோ a class as a bundled data and function that work on one data. ஸோ கிளாஸுங்கிறது bundled data. பாருங்க, இதுதான் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி ஃபுல் டேட்டாஸ் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, ஐடி இருக்கு, இமெயில் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இது ஊப்ஸ் கான்செப்ட்ல இந்த டேட்டாஸை இப்படி நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம். அதுவே பார்த்தீங்க அப்படின்னம்னா பைத்தான் மாதிரி லாங்குவேஜஸ்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஒரே பண்டிலா எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம லிஸ்ட் டப்பிள்ஸ், தட் இஸ் பேர்ஸை யூஸ் பண்றோம். அந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேர்ஸை எது வழியா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ் வழியா நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதோட நம்மளோட செகண்ட் லெசன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ஓவர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we discuss what is data abstraction, abstract data type, next constructor and selectors, அதுக்கப்புறம் லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த டியூபிள்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லெசனில் நம்ம we continue. Thank you boys.